மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல ஜெயில் பனிஷ்மெண்ட் இல்லாம இன்னொரு பனிஷ்மெண்ட் வேற பிக் பாஸ் வச்சு விட்டாரு. ஆனா பிக் பாஸ் இதை கோத்து விட்டு ஒரு சம்பவம் பண்றதுல நல்லா பண்றீங்க பிக் பாஸ், வேற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கார். அப்படி என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் லைவ்ல ஒரு சில டிஸ்கஷன் போச்சு, அந்த டிஸ்கஷனை பத்தியும் பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்கள் எனக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பண்ணிருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் 2 பேர், திவ்யா மற்றும் சாண்ட்ரா அப்படின்றது நம்ம தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோலேயே நம்ம ஓட்டு கணக்கெடுப்பில் 6 சாண்ட்ராக்கும் 5 திவ்யாக்கும் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ கரண்டா லைவ் செஷன்ல அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரோட செலெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7 பேர் வந்தாங்க. 7 பேருமே சாண்ட்ராவை சொல்லிட்டாங்க. அந்த நிலைமையில தான் சாண்ட்ராவோட நிலைமை இருக்கு. இதுல ஜெயிலுக்கு போறது ஒரு பனிஷ்மெண்ட். இப்ப என்ன பண்ணிட்டாரு பிக் பாஸ்னா, இன்னொரு ட்விஸ்ட் எடுத்துன்னு வந்து அதுல வச்சிட்டாரு. ஸோ ஜெயிலுக்கு போறது மட்டும் இல்ல, ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளும் இந்த 2 பேர் தான் பண்ணணும். ஒரு பக்கம் சாண்ட்ராவும் இன்னொரு பக்கம் திவ்யா தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னும் போது, ஒரு பக்கம் பார்வதி ஆன்னு ஷாக்கா வராங்க. இன்னொரு பக்கம் பிரஜன், இப்படி மேல பிக் பாஸ், என்ன பிக் பாஸ் இது, இப்படியா பண்ணுவீங்க, ஏன் பிக் பாஸ் உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்ற மாதிரி அவர் உள்ள இருக்கிற அனைத்து எமோஷன்ஸையும் வெளியே கொண்டு வர தருணத்தை பார்க்க முடிகிறது. என்ன பண்றது, அவங்க ஒய்ஃபு போறாங்க, கணவருக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அங்க எமோஷன்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது கூட பரவாயில்ல, வேலை செய்யறதுனா கூட பரவாயில்ல, நாங்க செஞ்சுட்டு போயிடுவோம், ஆனா அதுக்கு ஒரு மேற்பார்வையாளர் வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுக்கு மேற்பார்வையாளர் யாருன்னா நம்ம விக்ரம் அவர்கள். ஸோ மாப் மாயாவிஸின் கேப்டன் விக்ரம் தான் எனக்கு ஒரு மேற்பார்வையாளர்ன்ற மாதிரி சொன்ன உடனே அங்க சில பேரோட வயிறு டகடகடகடன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதில் குறிப்பாக சாண்ட்ராலாம் உச்சகட்ட கோவத்துக்கு போகிற நிலைமைகள் வரும். ஏன்னா அந்த இடத்துலயே அவங்க மூஞ்சி வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபியூஸ் பண்ண பல்பு மாதிரி உட்காந்துட்டாங்க. ஒரு பக்கம் திவ்யாவது சிரிச்சிட்டு இருந்தாங்க இது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாங்கணும் அப்படின்னும் போது, ஐயா என்ன கோத்து விட்டீங்களே ஐயா அப்படின்ற மாதிரி விக்ரமோட நிலைமை. சரி, கொடுத்த டாஸ்காவது வேலையாவது ஒழுங்கா பார்ப்போன்ற மாதிரி விக்ரம் போயிட்டு, ஸோ திவ்யா போயிட்டு சீக்கிரமா வாங்கினேன், நான் குளிச்சுட்டு வருவேன், குளிக்காம வருவேன், இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்ற மாதிரி திவ்யாவும் விக்ரம ட்ரிகர் பண்றாங்க. ஸோ தலைவர் ஒரு ஆட்டத்தை போட்டுற வேண்டியதுதான், டான்ஸை போட்டுற வேண்டியதுதான்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பண்றதுக்கு. ஸோ விக்ரமும் ரொம்ப தெளிவு. என்ன பண்ணுவார்னா, திவ்யா கிட்ட தான் வேலை கொடுப்பாரு, சாண்ட்ரா பக்கம் போக மாட்டாரு. ஏன்னா சாண்ட்ராக்கும் விக்ரமுக்கும் 7ஆம் பொருத்தம்னு காலையே சொல்லிட்டாரு. இப்ப திரும்ப சாண்ட்ரா கிட்ட போய் எவடா வாங்கி கட்டிக்கிறது, நம்ம இருக்கிற இடம் தெரியாம அவங்க பக்கம் போவாம விட்டு போயிடலான்னு. அப்படி திவ்யா கிட்ட போய் பண்ணீங்கன்னா அது ஒரு பார்ஷியாலிட்டி ஆயிரும். 2 பேரும் ஈக்குவலா வேலை பார்க்கணும். நீங்க திவ்யா கிட்ட மட்டும் வாங்கிட்டு சாண்ட்ரா பக்கம் வாங்கலன்னு வச்சுங்க, அதுவே டோட்டலா ரிவர்ஸ் ஆகி திரும்ப அவங்களை அடிச்சிடும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அந்த கேட்டகரியில பாவம். இன்னொரு பக்கம் திவ்யா வந்து அந்த இது ஏதோ ஒன்று கட் பண்ணி வச்சிருந்தாங்க, பப்பாளி பழமா இல்ல தர்பூசணியா ஏதோ ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை பங்கு பிரிச்சிருங்கன்னும் போது உசு சுசு அப்படின்ற மாதிரி ஊதுறாங்களா. ஊதுன உடனே என்ன பண்ணிட்டாரு விக்ரமே, ஸோ விசில் சத்தெல்லாம் ஊதாதீங்க, சொல்ற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்றத மட்டும் சொல்றாரு. அதுல ஏன்னா ஒரு பக்கம் இப்போ இவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரிகர் ஆகும், டெஃபினெட்லி ட்ரிகர் வரும். ஏன்னா அங்க லீடிங் கேப்டன்ல இருக்கிறது விக்ரமா. இதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க பெஸ்ட் டீம் இருக்கும்போது இவர் பண்ற வேலைகளை செய்யும் போது ஒரு பாயிண்ட்ல பிளக்சுவேஷன் உண்டாகும், ட்ரிகர் ஆகும், அதுல ரியாக்ஷன் சம்பவங்கள் பல விஷயங்கள் நடக்கும். அதனாலதான் பிக் பாஸ் டீமும் பிளான் பண்ணி இப்படி கோத்து விட்டு அங்க ஒரு கண்டென்ட்டை மில்க் பண்றதுக்கு தான் பிளானிங். ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரைடே எபிசோட்ல 1 hour போறதுக்கான ஒரு ஸ்கிரீன் பேஸா தேவையில்ல. அந்த ஸ்கிரீன் பேஸுமே வரலன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி சில வேலைகள் நாங்க பார்த்துதான் செய்வோன்ற மாதிரி அழகா கோல் முட்டி விட்டுருக்காரு பிக் பாஸ். இது கண்டிப்பா சாண்ட்ரா யாராவது ஒருத்தர் ரியாக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி ரியாக்ட் பண்ணா அவங்களுக்கு தேவையான எபிசோடு கண்டென்ட்டும் லைவ் கண்டென்ட்டும் கிடைச்சிரும். அது தெரில, அது பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது எனக்கு தெரில. இது ஒரு பக்கம் ப்ரோமோவோட அப்டேட். லைவ் அப்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா பார்வதி வந்து இவங்க கிட்ட சுபிக்ஷா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா கிட்ட நான் சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்டா இருந்துச்சா, சூப்பரா இருந்துச்சா, நீ பாத்தியா சுபிக்ஷா அப்படின்னும் போது, கரெக்டு தான், ஓகே தாங்க அப்படின்னும் போது, இல்ல நான் எல்லாரும் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க இந்த வீட்டுல, ஒருத்தரையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நமக்கு அவர் மேல பாயிண்ட் இருந்தாலுமே ஒரு 2-3 பேர் சொல்லிட்டா நம்ம அவங்கள திரும்ப சொல்லக்கூடாது, வேற ஒருத்தவங்களை சொல்றது தான் கரெக்டா இருக்கும். எனக்கு அவங்க மேல பாயிண்ட் இருந்தாலுமே மத்தவங்க சொல்லிட்டாங்க, அதை மற்றவங்களோட பர்ஸ்பெக்டிவ் மற்றவங்களோட பாயிண்ட் எடுத்துட்டு போய் சொல்றது தானே எண்ணம், அதுதான் நான் பண்ண முயற்சி பண்ணணும் போது, கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் தான், கரெக்டா தான் எனக்கு தோணுது. ஒரு 5 பேர் சொல்றாங்கன்னா நம்ம போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னும் போது, ஸோ இதை நான் கரெக்டா பிளான் பண்ணி தான் சொன்னேன், அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகும், நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்ட் தான். ஆனா என்ன பார்வதி, ஸோ ஒருத்தர் பிக் பாஸ் கேட்கிறாருன்னா ஒருத்தர் சொல்லணும். எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தா இப்படிதான் அன்வான்டா சில விஷயங்கள் நடக்கும், நோட்டீஸ் அனுப்புவாங்க, இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க. ஸோ ஒருத்தர் பதில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம்
இன்னொரு ப்ரோமோ ஒன்ல நம்ம நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம் இருக்குது மக்களே. என்னன்னா அதுல பெஸ்ட் டீம் யாருமே ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல நாமினேட் பண்ண முடியாதான். எப்படி ஒரு கேப்டன்சி இதுல பெஸ்ட் கேப்டன்சி கண்டென்டரை வந்து ஒஸ்ட்ல நாமினேட் பண்ண முடியாதோ, நேத்து வந்து அவங்க பெஸ்ட் டீம் வாங்கினதால அதுல இருக்கிற மெம்பர்ஸை யாருமே நாமினேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சிக்கலை போட்டு விட்டாங்க. இதுல ஒரு பக்கம் வந்து அந்த குக்கிங் டீம்லாம் செமகாண்டில் இருக்கு. ஏன்னா மாப் மாயாவிஸை வச்சு செய்யலான்ற மாதிரி பிளான் பார்த்து ஒஸ்ட்ல போடலான்னு பார்த்தாங்க. கடைசியில் இப்போ அந்த டீமே போட முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் நாமினேஷன் அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நாமினேஷனில் தவித்து கொண்டு இருப்பதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ அடுத்து அந்த நாமினேஷன் ஒஸ்ட் பெர்ஃபார்மரோட கண்டஸ்டன்ஸ் யாரை பத்தி என்னென்னலாம் சொல்றாங்கன்ற டீட்டெயில் விவரம் அடுத்த வீடியோல வரும். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. பை கைஸ்.